கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் தேவன் கொடுத்த வாக்குப்படியே ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் என் வாழ்க்கையில் செய்தார். அதை தேவனுக்கு சாட்சியாக இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அக்டோபர் 2 என் கணவனுக்கு பிறந்த நாள். அன்று அவரோடு நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தோம். மதியம் சாப்பாட்டை ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட அழைத்த போது நான் போய் ட்ரெஸ் மாற்றி கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மற்றொரு ரூமுக்கு சென்றார். நாங்கள் உணவை எடுத்து கொண்டிருந்தோம். திடீரென தொபீர் என்று விடுகிற சத்தம் கேட்டது. நாங்கள் ஓடி போய் பார்த்தால் என் கணவர் சுவற்றில் சரிந்து விழுந்து கிடந்தார். நாங்கள் நினைத்தோம் எதிலோ தடுக்கி விழுந்து விட்டார் என்று. நானும் என் தம்பி என் மகள் 3 பேரும் சேர்ந்து எழுந்திருங்கள் என்று தூக்கி விடுகிறோம். ஒரு அசைவும் இல்லை. நாங்கள் கூப்பிடுகிறோம், ஒரு சத்தமும் இல்லை, மூச்சும் விடவில்லை, ஒரு பேச்சும் இல்லை. என் மகள் ஒரு ஹோமியோபதி டாக்டர். அவள் அவங்க அப்பா கையை பிடித்து பார்த்துவிட்டு நாடி துடிப்பும் இல்லை, மூக்கில் கை வைத்து பார்த்தால் மூச்சும் இல்லை என்று அலறுகிறாள். நாங்கள் எல்லோரும் கதறி கதறி அழுகிறோம். எங்களுக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. பிறகு நாங்கள் அவர் முகத்தில் தண்ணீர் விட்டு அடித்து பார்க்கிறோம். ஒரு அசைவும் இல்லை. நாங்கள் எல்லாரும் அவர் மறித்து விட்டதைப் போல் உணர்ந்தோம். அப்பொழுதுதான் நான் பார்க்கும்போது அவருக்கு பின் மண்டையில் இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அவர் தடுமாறி விழுந்தவர் எதிலோ பின் மண்டையில் அடிபட்டு இடித்து கொண்டு விழுந்திருக்கிறார் என்று. நாங்கள் கதறி அழிந்து கொண்டிருக்கும்போது சுமார் ஒரு 15 நிமிடங்களுக்கு மேலாகிவிட்டது. எங்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. டாக்டர் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து கொண்டு போகலாம் என்று சொல்லிவிட்டு ஆட்டோவுக்கு வர வைத்துவிட்டு நான் இவ்வளவு நேரம் ஏன் அழுது கொண்டிருக்கிறேன்? எசப்பாவை நோக்கி கூப்பிட்டால் அவர் அற்புதம் செய்வாரே என்று எனக்குள் ஒரு உணர்வு வந்தது. நான் என் விசுவாசத்தை விடவில்லை. ஏசப்பாவை கூப்பிடுவோம், அவர் அற்புதம் கண்டிப்பாக செய்வார் என்று என் மகளை மீண்டும் ஒரு முறை தண்ணீர் எடுத்து கொண்டு வா என்று சொல்லிவிட்டு அதை அவர் தலையில் ஊற்றிக்கொண்டே, ஏசப்பா இவரை எழுப்புங்கப்பா, இவருக்கு உயிர் கொடுங்கப்பா, இவரை காப்பாற்றுங்கப்பா என்று கத்தி கத்தி ஜெபித்தேன். என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கத்தி கத்தி அலறி அலறி துடித்தேன். ஒரு முறை அல்ல, 2 பல முறை போய் கத்திக்கொண்டே இருந்தேன். அவருடைய காதில் ஏசப்பா ஏசப்பா என் கணவரை காப்பாற்றுங்கப்பா என்று என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாய் கத்தினேன். ஒரு 5 நிமிடத்திற்கு பிறகு தொண்டையில் லேசாக மூச்சு விடும் அசைவு ஏற்பட்டது. என் மகள் உடனே கையை பிடித்து பார்த்துவிட்டு, பல்ஸ் லேசாக கேட்கிறது என்று கூறினாள். எங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தோம். கொஞ்ச நேரத்தில் அவர் கண் திறந்தார். நாங்கள் அவரை கூப்பிட்டோம். அவர் குரல் கொடுத்தார். எங்களுக்கு தேவனுக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே புரியவில்லை. எவ்வளவு கோடி கோடி நன்றி சொன்னாலும் அதற்கு ஈடாகாது. எங்களால் முடிந்தது தேவன் எங்களுக்கு செய்த அற்புதத்தை நாங்கள் சாட்சியாக சொல்லலாம் என்று தீர்மானித்தோம். ஏனென்றால் அவர் எங்களுக்கு செய்தது சிறிய காரியம் அல்ல. இவ்வளவு பெரிய காரியத்தை எங்களுக்கு தேவன் எங்கள் கூக்குரலை கேட்டு அவர் செய்தார். மரித்து போன அவர் உடலில் திரும்பவும் உயிர் வந்ததை நாங்கள் அற்புதமாய் கண்டோம். எங்களுக்கு செய்த அற்புதத்திற்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை அவருக்கு செலுத்துவோம். இந்த வானமும் பூமியும் கூட அவருடையது தானே. அதற்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். அவர் எங்களுக்கு செய்த காரியத்தை அற்புதத்தை சாட்சியாக சொல்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளை, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர். அவர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளின் கூக்குரலை கேட்டு சும்மா இருக்க மாட்டார். 15 நிமிடம் உயிரோடே இல்லாத உடல் திரும்ப எங்களுடைய கதறுதலை கேட்டு உயிர் கொடுப்பார். ஆனால் நமக்காக அவர் எதை செய்ய மாட்டார். அவர் கொடுத்த வாக்கை அவர் மாறவே மாட்டார். தம்முடைய பிள்ளைகளின் கூக்குரலை கேட்கிற தேவன் அவர் என்பதை இந்த சாட்சியின் மூலம் நீங்களும் புரிந்து கொள்ளலாம். நீங்களும் கூட உங்கள் ஆபத்து காலத்தில் மனிதர்களை தேடி ஓடிப்போவதை விட்டுவிட்டு தேவனை நோக்கி கெஞ்சுங்கள். அவர் நம்முடைய ஜபத்தை தள்ளிவிட்டு கடந்து போகவே மாட்டார். அவரை நம்முடைய ஜபத்தை கேட்காமல் போவதற்கு அவர் ஒரு கல்லோ அல்லது மண்ணோ அல்லது மரமோ
அல்ல. அவர் ஜீவனுள்ள ஒரே தேவாதி தேவன். அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய கூக்குரலை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் கூட கொடுமையான கஷ்டத்தின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? தேவனை நோக்கி கதறி அழுது கூப்பிடுங்கள். அவர் எனக்கு செய்த அற்புதத்தை உங்களுக்கும் செய்வார். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்.